ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க ஷோ எதுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சரிகமபா தாங்க. அதுல ஜூனியர் சீசன்ல இந்த வாரம் என்ன ரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த டவுன் பஸ் ரவுண்ட் தாங்க. இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ல நம்ம ரெகுலரா கேட்கக்கூடிய சாங்ஸ் எடுத்து குட்டி குட்டி குழந்தைங்க சூப்பரா பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஆக்டராகவும் இருக்கக்கூடிய விஜய் ஆண்டனி வந்து ஷோல வந்து கலந்துருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினரா வந்திருந்தாங்க. இந்த தடவை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அபிஷேகா என்ன சாங் எடுத்து பாடியிருந்தாங்க அப்படின்னா இளையராஜாவோட ஒரு சூப்பரான சாங் தாங்க எடுத்து பாடியிருந்தாங்க. வெட்டி வேடு வாசம் சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. 80ஸ்ல ரொமான்டிக்கான சாங்னே சொல்லலாம். முதல் மரியாதை மூவில இருந்து இளையராஜா பாடியிருந்த அந்த சாங் எடுத்து பாடியிருந்தாங்க. அப்படியே ஸ்டேஜே வந்து பிரமிச்சு போயிட்டாங்க. அவ்வளோ சூப்பரா அபிஷேகா பாடியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்ல எக்கச்சக்கமான பேர் அபிஷேகா சூப்பர் செல்லம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அபிஷேகாக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா பாடி அசத்திட்டு இருக்காங்க நம்ம அபிஷேகா. இதுல வந்து ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் நடந்திருக்குங்க. விஜய் ஆண்டனி சார் ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜுக்கே வந்து இந்த பொண்ணுனால மட்டும்தான் இப்படிலாம் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கொஞ்சவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து பாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த சாங் போடும்போது கேட்கறக்கே சூப்பரா இருந்ததுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்காக ஜட்ஜஸ் எல்லாம் ஸ்டேஜ் ஏறி மேலேயே வந்து நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுறதுல. அது மட்டும் இல்லாம அபிஷேகாக்கு ஒரு சரியான ஜாக்பாட் அடிச்சிருக்குங்க. விஜய் ஆண்டனி சார் எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்த தடவை கான்சர்ட்ல நான் கூப்பிட்டு போய் பாட வைக்க போறேன் அபிஷேகாவை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்பவே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்து தன்னோட திறமையை கட்டி இவ்வளோ தூரம் வளர்ந்த எவ்வளவோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். திவினேஷ், யோகஸ்ரீன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க நிலைமையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாறிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டிலேருந்து மலேசியா வரைக்கும் போய் பாடியிருக்காங்க திவினேஷ். அபிஷேகாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் ஷோவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள விஜய் ஆண்டனி சார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கான்சர்ட்க்கு நான் கூப்பிட்டு போய் பாட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீ தமிழ் மேடை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த குட்டீஸ் பிடிக்குமோ அவங்களோட நேமை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.